ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 22வது ஸ்லோகம். எதிர்ஷாலாபசந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரः சித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. எதிர்ஷாலாபசந்துஷ்டோ துவந்த்வாதீதோ விமத்சரः சித்தாவசித்தௌ ச கிருத்வாபி ந நிபத்யதே. துவந்த்வாதீதோ விமத்சரः அதாவது எதிர்ஷாலாபசந்துஷ்டः அதாவது தானாக கிடைத்ததை கொண்டு சந்தோஷப்படுபவனும், துவந்த்வாதீதா துவந்த அதீதம் இரட்டைகளை கடந்தவனும். இரட்டைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் 2 விதம், நன்மை தீமை, அசூயை, அப்புறம் இருப்பு இல்லாமை, அது மாதிரி ஒன்றும் மகிழ்ச்சி துக்கம், விருப்பம் வெறுப்பு அப்படின்னு எல்லா விதமான இரட்டைகளையும் கடந்தவன். துவந்த அதீதௌ துவந்தாதீதா விமத்சரः மதமத்சரம் காமமோகம் அப்படின்னு சொன்னால், மதம் என்று சொன்னால் அகங்காரம், மத்சரம் என்று சொன்னால் பொறாமை, காமம் விருப்பு, மோகம் என்றால் மயக்க நிலை. அதுபோல் விமத்சரஹா அப்படின்னு சொன்னால் மத்சரஹா என்றால் பொறாமை, விமத்சரஹா என்றால் பொறாமையிலிருந்து விடுபட்டவன், பொறாமை இல்லாதவனும். சித்தாவசித்தௌ வெற்றி, சித்தம் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் வெற்றி. அசித்தௌ அப்படின்னு சொன்னால் வெற்றின்னு சொன்னால் வெற்றிக்கு மாறுபாடு என்ன, எதிர்புறம் தோல்வி. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இருப்பவனும். கிருத்வா அபி கர்மம் செய்யினும் ந நிபத்தியதே கட்டுப்படுவதில்லை. இப்போ ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், அதனை கர்மத்திலேயே ஈடுபாடு வச்சுருக்கிறோம், செய்ய வேண்டியது கர்மயோகி அப்படின்னு சொல்கிறோமே, கர்மாவை விடாத செய்யணும். அந்த கர்மாவனால் ஏதான பலன் கிடைக்குமா அதை பற்றி அவனுக்கு அக்கறை இல்லை. செய்ய வேண்டியது நம்மளோட கடமை, ஈடுபாடோடு அந்த வேலையை செய்யணும். கடமையை செய்துட்டோம், அதில் என்ன கிடைக்கிறதோ அதை பற்றி பார்க்கணும். அதில் வெற்றி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தோல்வி வந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தோல்வி வரும் என்று சொன்னால் நம்ம முயற்சிக்கு உண்டான பலன் தான் கிடைக்கும். முயற்சிக்கு மேலே அதுக்கு மேலே பலம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுபோல் வெற்றி கிடைத்தாலும் ரொம்ப மனசு கலங்கிறதில்லை, அதாவது குதித்து பெரிய அளவில் அதை கொண்டாடிக்கிறது இல்லை. தோல்வி என்று என்றாலும் துவண்டு விடுவதில்லை, துவளாமல் மேலே சரி இந்த பிடிச்சா அடுத்த ஸ்டெப்பில் வரும்போது வேறு இன்னும் என்ன கிடைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னு எந்த விதமான இரட்டையிலும் மனம் நாடாதவனாகும். விமத்சரக பொறாமையிலிருந்து விடுபட்டவனாகும். வெற்றியும் தோல்வியும் சமமாக நினைப்பவனாகும். கிருத்வா அபி அப்படின்னு சொன்னால் எந்த விதமான வேலைகளை செய்வதாக இருந்தாலும், அது படிப்புக்கு தொடர்பதாக இருந்தாலும், சமையல் ரூமில் செய்யக்கூடிய வேலைகளாக இருந்தாலும், இன்ன பிற வேலைகள் சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய செயல்களாக இருந்தாலும், வீட்டு உபயோகத்துக்காக செய்ய வேண்டிய வேலைகளாக இருந்தாலும், அதில் ஈடுபாட்டோடு முழு மனதோடு அக்கறையோடு வேலை செய்யணும். ஆனால் அந்த அக்கறையோடு செய்கிறோம், நம்ம போடுற எஃபர்ட்டு ட்ரூத்ஃபுல்லாக 100% இருக்குது. ஆனால் அதனோட அவுட்கம் இருக்கே, அதை பற்றி அவன் என்ன பண்ணுறதில்ல. ஜெயிக்கணும், நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம், கண்டிப்பாக ஜெயிக்கத்தான் வேணும், ஜெயிக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக எல்லா முயற்சியும் பண்ணுறோம். ஏன்னா முதல்ல சின்சியராக எஃபர்ட் போட்டாலே அது இட் இஸ் டுவர்ட்ஸ் சக்ஸஸ் ஒன்லி. ஆனால் சில நேரத்தில் ஒரு 100% வேலை செய்யும்போது 1%, 0.01% என்ன பண்ணும், அது நம்மளுக்கு தோல்வியை தழுவதற்கு தயாராக்கி தரும். அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி நிலைமையிலும் வெற்றியாக இருந்தாலும் தோல்வியை தழுவ வேண்டிய நிலைமையாக இருந்தாலும் அதற்காக என்ன பண்ணுறதில்ல, மனதில் எந்த விதமான கிளேசங்களையும் வளர்த்து கொடுவதில்லை. அது அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுறான், அவன் கர்மங்களே செய்தாலும் கர்மங்கள் அவனை கட்டுப்படுத்துவதில்லை. கர்மங்கள் அவன் செய்தாலும் அந்த கர்மங்கள் அவனை கட்டுப்படுத்துவதில்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார்.
அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன விரிவாக சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.